ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. உண்மையாக பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க. இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்க. அதுதான் அவங்க தோல்விக்கு காரணம். எனக்கு என்னமோ தோணுது, இந்த முறை T20 வேர்ல்டு கப் இந்திய அணி தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி எதிரான இந்திய அணி 61 ரன் வித்தியாசத்தில் அதிரடியாக வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றிக்கு பிறகு, அதாவது பாகிஸ்தான் தோல்விக்கு பிறகுன்னு சொல்லாங்க, முன்னாள் ஆஸ்திரேலியா அணியோட கேப்டன் அதிரடி வீரர்னு சொல்லலாம் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் அணி தோல்விக்கு சில பல காரணங்கள்லாம் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரிக்கி பாண்டிங் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க. உலகில் மிக சிறந்த அணி இந்தியா தாங்க. பாகிஸ்தான் அணி எதிராக அவங்களோட டாமினேஷன் பார்த்துருப்பீங்க. இது எல்லாரும் சொல்கிறாங்க பெரிய ரைவல்ரின்னு. ஆனால் எனக்கு என்னமோ இது ரைவல்ரி மாதிரி தெரியலங்க. இந்திய அணி ஏதோ சின்ன டீம் கிட்ட விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்திய அணி இந்த மாதிரி பார்க்க. எனக்கு என்னமோ தோணுது, இந்த முறை இந்திய அணி தான் இந்த T20 உலகக்கோப்பை வெல்லுன்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியா அணியோட பந்து வச்சு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இல்லைங்க. ஏன்னா ஜிம்பாப்வே அணி எதிரான தோற்றுருக்காங்க. எனக்கு ஆஸ்திரேலியா தான் அடிக்கணும்னு தோணுச்சு. பட் ஆனால் ஆஸ்திரேலியா டீமை பார்த்தா எனக்கு இந்த முறை வேர்ல்டு கப் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு இந்தியா மேலே நம்பிக்கை இருக்குங்க. இந்த முறை வேர்ல்டு கப் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் அணி இன்னும் நிறைய கற்றுக்கணுங்க. தொடர்ச்சியாக இந்திய அணி கிட்ட தோக்குறாங்க. இந்திய அணி இந்திய அணி வலுவாக இருக்கா இல்லை பாகிஸ்தான் அணி ரொம்ப ரொம்ப வீக்காக போயிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி நிறைய கற்றுக்கணுங்க கிரிக்கெட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா தலைவன் பாகிஸ்தானை கொஞ்சம் கழுவி ஊற்றிருக்காரு. இந்தியாவை கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. அவர் சொல்கிறது எல்லா விஷயம் கரெக்டுங்க. ஏன்னா ரைவல்ரின்றாங்க. ரைவல்ரினா ஒரு ஈக்குவலாக இருக்கணுங்க. ஒரு 1-2 தான் முன்ன பின்ன இருக்கணும் மேட்சஸ். பார்த்தீங்கன்னா இது ஒன் சைடு மேட்சஸாக இந்தியா ஜெயிக்கிறாங்க. இதை போய் ரைவல்ரின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தா அது ஒரு எப்படி சொல்கிறது, விளம்பரத்துக்கோசரம் பண்ணுறாங்கன்னு சொல்லாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்தியான்னு எதுவும் சொல்லி ஆனுங்க, செமையான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லாங்க. அந்த பிச்சுக்கு 175ன்றது ஒரு 200 மேலே அடித்த மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய கிரவுண்டுங்க அது. பாகிஸ்தான் அணி தான் டாஸ் வின் பண்ணாங்க. அவங்களும் பேட்டிங் எடுத்து இந்த ரன் அடிச்சிருந்தா இந்தியா அடிச்சிருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகமாக இருந்திருக்கும். ஆனால் ஏன் அவங்க டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் கூட புரியல. ஓகே, முடிஞ்சு போச்சுங்க. பட் இந்திய அணி தரமான வெற்றியை பதிவு செஞ்சாங்க. வெற்றி பதிவு செஞ்சது எல்லாமே சூப்பர் 8 சுற்றுக்கு அதிரடியாக நொழிஞ்சிருக்காங்கன்னு சொல்லாங்க. ஆமாங்க, நம்ம சூப்பர் 8 சுற்றுக்கு நொழிஞ்சாயிடுச்சு. இன்னும் அடுத்து நெதர்லாண்டு கூட ஒரு போட்டி இருக்குது வர 18ஆம் தேதி. அது ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்தியா ஆல்மோஸ்ட் குவாலிஃபை டு த சூப்பர் 8 சொல்லாங்க. இன்னும் எந்தெந்த டீம்ஸ் குவாலிஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் அணியாக போயிட்டாங்க. இப்போ 2வது அணியாக இந்தியா போயிருக்கு. இன்னும் வேறு யாருன்னா வராங்களா சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. எந்தெந்த டீம் முக்கியமாக ஆஸ்திரேலியா வருதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு முக்கியமான போட்டி. சப்போஸ் இன்றைக்கி ஆஸ்திரேலியா தோத்தா ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் த T20 வேர்ல்டு கப். எஸ், ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிடும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி T20 போட்டி வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன? வேர்ல்டு கப்பு வெற்றி பெறுவாங்களா பெற மாட்டாங்களா? ரிக்கி பாண்டிங் பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.